ஹலோ வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம முருங்கைக்கீரை பண்ண போகிறோங்க. முருங்கைக்கீரைக்கு தேவையான பொருள் முருங்கைக்கீரை உருவி நல்லா அலசி கழுவி வச்சுருக்குறோம். அதுக்கு தகுந்து வெங்காயம், பச்சை மிளகாய் வேண்டாங்க, பழம் போட்டிருக்கிறேன். ஏன்னா கீரையும் பச்சை மிளகாயும் ஒரே மாதிரி இருக்கனால குழந்தைங்களுக்கு காரம் ஆயிருங்க. அதனால நான் பழம் நறுக்கி வச்சுருக்கிறேன், மிளகாப்பழம். அதுக்கு தேவையான பொருள் முருங்கைக்கீரை வாய்வுங்க. அதுக்காண்டி பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கிறேன், ஒரு 3-4 பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். ஜீரகம், கடுகுளுந்து, அப்புறம் தேங்காய் துருவலுங்க. இதுக்கு தேவையான பொருள். கொஞ்சம் கீரை பச்சையாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூனு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை போட போகிறோங்க. இந்த நம்ம டீக்கு போகிற வெள்ளை சர்க்கரை போட போகிறோம். அப்புறம் நீங்கள் தேங்காய் உடைச்சிருந்தீங்கன்னாக்கா தேங்காய் தண்ணியே வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தேங்காய் தண்ணியை நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க. முருங்கைக்கீரைக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து போட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகத்துக்கு அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயமும் மிளகாப்பழம் நறுக்கி வச்சிருக்க ஒரு 3 மிளகா, அதையும் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா சிவக்க வணக்கவும் நம்ம கீரை எடுத்து போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. வணங்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் உப்பு போடணுங்க. ஏன்னா முருங்கைக்கீரை வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தான் தெரியும். அந்த கொஞ்சத்துக்கு தகுந்ததான் உப்பு போடணும். நம்ம உடனே உப்பு போட்டுறக்கூடாது. உப்பு போட்டோம்னாக்கா கீரையும் கடுத்துடும். நம்ம கொஞ்சம் கீரையில் வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும். இப்போ தேங்காய் தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தேங்காய் தண்ணியை நம்ம இதில் ஏன்னா தண்ணியே இல்லை, அதில் இந்த தண்ணி ஊற்றணும்னா வெந்துக்கும் நல்லா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரைங்க, வெள்ளை சர்க்கரை. இது போட்டோம்னா கீரை பச்சையாகவே இருக்கும். கீரை ஒரு மாதிரி நிறம் மாறாதுங்க. அதனால தான் இந்த சர்க்கரை போடுறது. இப்போ நல்லா கிளறி வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை உடம்புக்கு நல்லதுங்க. அடிக்கட்டிக்கு முருங்கைக்கீரை செஞ்சு கொடுங்க. நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகாய் போட வேண்டாங்க. அது கீரையோடு சேர்ந்து இருக்கனால பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டாங்கனாக்க அது காரமாயிரும். மிளகாப்பழம் தான் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம மிளகாப்பழம் போட்டிருக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு கீரை வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பூண்டை போடணுங்க. முதல்ல பூண்டு போடக்கூடாது. இப்போ இந்த பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போடுறதுனால கொஞ்சம் வாய்வு பொருள் தான் முருங்கைக்கீரை. அதனால் இது போட்டோம்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லதும் கூட இது. இப்போ சால்ட்டு போட்டுக்கலாங்க. கடைசியில் தான் சால்ட்டு போடணும். ரொம்ப போட்டுறாதீங்க, கீரைக்கு அளவாக போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை கலர் மாறவே இல்லை பாருங்கள். நம்ம ஏன்னா 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கிறோம். இப்போ அதுக்கு மேலே துருவி வச்சு தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க முருங்கைக்கீரைக்கு. கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. இப்போ எங்கள் வீடியோ உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே.